வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும் போது உள்ள வரா இல்லையா, அப்போ உடனே ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா மரியாதையா வெளியில போடா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். ஹீரோயினும் போட்டு காண்டில அடிச்சு விட்டுறா. அதே நேரத்துக்கு இந்த சார்மி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு டோயின் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான்றத பாக்குறா. அதை பார்த்த உடனே அடிச்சுதுரா ஜாக் பாட்டு அப்படின்னு நினைச்சு இவ என்ன பண்றான்னா அப்படியே ரெஸ்ட் ரூம் கதவை லாக் பண்ணி விட்டுறா வெளியில. இப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள சார்மி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட ஓடி வந்துட்டு டோயினும் நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, இப்பதான் ரெஸ்ட் ரூம்ல பாத்துட்டு வந்தேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. இப்பதான் அண்ணங்காரனை காட்டுறாங்க. அண்ணங்காரனுக்கு ஹீரோயின் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்குன்ற விஷயம் தெரியும். ஏதோ மனசே சரியில்லையே, எதுக்காக வந்துட்டு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவருமே நேராக கிளம்பி வராரு. அந்த டைமுக்கு தான் ஹீரோயின் வந்து இவனை வெளுத்து வாங்குறா உள்ள. ஹீரோயின் வந்துட்டு கதவை தட்டி தட்டி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அடி வாங்கின உடனே பயங்கர கோவம் வந்துட்டு ஹீரோயினை போட்டு செம்மையா கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அங்க கத்துற சவுண்ட் வந்து நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினோட அண்ணங்காரனுக்கும் நல்லாவே கேட்டுடுது. ரெண்டு பேருமே வந்துடுறானுங்க. உள்ள கதையை உடைச்சு பார்க்கும் போதுதான் ஹீரோயினை அவன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அவ்வளவுதான், இந்த சீனை பார்க்கும் போது ஊருக்கு அண்ணங்காரன், அது மட்டும் இல்லாம ஆசையா லவ் பண்ற லவ்வர் எப்படி இருக்கும். அவ்வளவுதான், அண்ணங்காரன் ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை போல காட்டுறான். அண்ணங்காரனுக்கு கொலை வெறி ஆயிடுது. என் தங்கச்சி மேலையோட கையை வச்ச அப்படின்னு அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்துட்டான். ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோ கிட்ட நான் பயந்துட்டேன் தெரியுமா, நீங்க யாருமே வரமாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறா. ஆனா அண்ணா வந்துட்டு அவருக்கு எதுவுமே கேட்கல, ஒண்ணுமே புரியல. அவர் வந்து அன்ஸ்டாப்பபிளா அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல இவனால மட்டும் இல்ல, இவன் குடும்பத்தாலேயே வந்து தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவு நான் பண்ணிடுறேன், நீ விட்டுரு போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்லை இல்லை, அவள் தான் என்னை கூப்பிட்டா, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவன் நடிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு உளர ஆரம்பிக்கிறான். ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். இதுக்கு மேலே நீ வாயகே திறந்த உன்னை நானும் சேர்ந்து பொழந்து எடுத்துருவேண்டா, அதுக்கப்புறம் உயிர் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. கரெக்டாக இப்போ தான் அந்த இடத்துக்கு மோயாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எங்கே நடக்கிறத பார்த்த உடனே வந்துட்டு எல்லாரும் ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பதறி போயிடுறா. சார்மி தான் வரும்போதே பாத்தியா மோயங் உன் ஆள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்றா. அவளுக்கு வந்து தெரியல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்த பிறகுதான் அட பாவிடே, ஒரே ஒரு சான்ஸ் கிடைச்சது, அந்த சான்ஸை உருப்படியா நீ பண்ணாம இப்படி சொதப்பிட்டியடா அப்படின்னு சொல்லி பாக்குறா. ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்டேயே இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை பார்க்கும்போது அண்ணங்காரனுக்கு லைட்டா அப்படியே கொஞ்சமா கொழுந்து விட்டு வயிறு எரிய ஆரம்பிக்குது. இவன் என்னடா கையை பிடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, அவனுக்கும் நமக்கும் ஒரே வயசு, 8 வயசு 9 வயசு வித்தியாசம் இருக்கு, கண்டிப்பா அவன் அந்த மாதிரிலாம்